தங்கலான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல, எனக்கு ஒரு 6வது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் அப்ப அவர் வந்து அப்படி இல்ல, ஆக்டிங் பத்தி அப்படியெல்லாம் பயங்கரமா சொன்னார். பட் ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமா இல்ல. அவருக்கு வந்து பெருசா அங்கீகாரம் யாருமே தரல. ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்ல அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது. அண்ட் தங்கலான் படத்துல அவர் நடிச்சது வந்து எந்த விதத்திலும் குறைவில்லாதது. ஒருவேளை வந்து டைரக்டரா நான் வந்து அந்த படத்தை கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலா இருந்திருக்கலாம். தங்கலான் கதாபாத்திரத்துல சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க். அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க, பயங்கர கொண்டாடி இருக்காங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளது, அதாவது அதை அக்செப்ட் பண்ணி பரிசீலிப்பதற்கு இங்க நிறைய மனத்தடைகள் இருக்கு. அப்ப அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவரை வந்து குத்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதுதான் அவரை வந்து என்ன பண்ணுதுன்னா டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அவர் ஆர்டிஸ்டா இல்லடா, இப்போ அவனுங்க இதை ஏத்துக்கல, அப்போ வர நெக்ஸ்ட் நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்களை ஏத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து போராட்ட கருவியா மாத்தி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன்.